ஹே காய்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா காஸ்ட் அக்கௌண்டிங்கில் காஸ்ட் ஷீட் சாப்டரில் சம் நம்பர் 11 அண்ட் சம் நம்பர் 17 தான் பார்க்க போகிறோம். நீங்கள் புக் வச்சுருந்தீங்கன்னா கொஷின் புக்கில் பார்த்துக்கோங்க. இந்த கொஷின் கொஞ்சம் விசிபிளாக இருக்காது, அதுக்காக தான் சொல்கிறேன். கொஷின் பார்ப்போம். Calculate work cost from the following: materials 60,000, labor 40,000, direct expenses 10,000, factory overheads 50,000, work in progress, opening stock 10,000, closing stock 8,000. இப்போது நம்ம ஒர்க் காஸ்ட் கேல்குலேட் பண்ண சொல்கிறாங்க. அது நம்ம எதில் கண்டுபிடிப்போன்னா ஃபேக்ட்ரி ஓவர் ஹெட், அதில் வர எக்ஸ்பென்சஸ் எல்லாம் நம்ம ஆட் பண்ணால் தான் நம்மளுக்கு ஒர்க் காஸ்ட் கிடைக்கும். அதுக்கப்புறமா ஒர்க் இன் ப்ராக்ரஸ், ஓப்பனிங் ஸ்டாக், க்ளோசிங் ஸ்டாக் கொடுத்துருக்காங்கள. இப்போது ஒர்க் இன் ப்ராக்ரஸ்னால் என்னென்னா, இப்போது ஒரு ஒர்க்கு ப்ராக்ரஸில் இருக்குது, அது ப்ராசஸ் ஆகிட்டு இருக்குது, ஒர்க் இன்னும் ப்ராசஸில் தான் இருக்குது, அதுதான் மீனிங். அது எங்கே நம்ம அந்த டேர்ம் யூஸ் பண்ணுவோன்னா, ஃபேக்ட்ரிஸில் தானே நம்ம ஒர்க்கெல்லாம் ப்ராசஸ் ஆகுது அப்படின்னு சொல்லுவோம்ல. ஏன்னா அங்கே தான் ப்ரொடக்ஷன் நடக்குது. அதனால அந்த ஃபேக்ட்ரி ஓவர் ஹெட்ஸில் தான் ஒர்க் இன் ப்ராக்ரஸ் போடணும். இந்த ஓப்பனிங் ஸ்டாக் ஒர்க் இன் ப்ராக்ரஸை ஆட் பண்ணணும் ஃபேக்ட்ரி ஓவர் ஹெட்ஸ் கூட. அது ரெண்டும் நம்ம ஆட் பண்ணிவிட்டு க்ளோசிங் ஸ்டாக் ஒர்க் இன் ப்ராக்ரஸை லெஸ் பண்ணணும். நான் ஆன்சர் காட்டும் போது உங்களுக்கு இன்னும் சிம்பிளாக புரியும். இப்போதைக்கு கொஷினில் பார்த்துக்கோங்க. ஆன்சர் பார்க்கலாம். Calculation of cost sheet, particulars rupees. கொஷின் புக்கில் பார்த்துக்கோங்க. Direct material 60,000, direct labor 40,000, direct expenses 10,000. இது மூணுமே நம்ம ஆட் பண்ணும்போது கிடைக்கிறது தான் நம்மளுக்கு என்னது, ப்ரைம் காஸ்ட்டு. அப்போது இது மூணையும் ஆட் பண்ணிங்கன்னா 1,10,000 வரும் ப்ரைம் காஸ்ட்டு. ப்ரைம் காஸ்ட்னால் என்னது, டைரக்ட் மெட்டீரியல், டைரக்ட் லேபர், டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் மூணுத்தையும் ஆட் பண்ணுறது தான் நம்மளுக்கு ப்ரைம் காஸ்ட்டாக வரும். நெக்ஸ்ட்டு ஃபேக்ட்ரி ஓவர் ஹெட்டை ஆட் பண்ணணும். ஃபேக்ட்ரி ஓவர் ஹெட்டில் 50,000 கொடுத்துருப்பாங்க. அது கூட நான் என்ன சொன்னேன், ஓப்பனிங் ஸ்டாக் ஒர்க் இன் ப்ராக்ரஸில் ஓப்பனிங் ஸ்டாக்கை ஆட் பண்ணணும், க்ளோசிங் ஒர்க் இன் ப்ராக்ரஸ் லெஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னேன்னா, அதுதான் இங்கே ஃபேக்ட்ரி ஓவர் ஹெட் கூட ஓப்பனிங் ஒர்க்கிங் ஸ்டாக்கை ஆட் பண்ணிங்கன்னா 60,000 வரும். அதுலேருந்து க்ளோசிங் ஒர்க்கிங் ப்ராக்ரஸ் லெஸ் பண்ணணும் 8,000. 60,000ல் 8,000 போச்சுன்னா 52,000. இப்போது இந்த ப்ரைம் காஸ்ட்டோட இந்த ஃபேக்ட்ரி ஓவர் ஹெட் ஆட் பண்ணணும். அப்போ தான் நம்மளுக்கு ஒர்க் காஸ்ட் கிடைக்கும் 1,62,000. ஓகே, இந்த சம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு சம் பார்க்கலாம். சம் நம்பர் 17 பாருங்கள். ப்ரிப்பேர் காஸ்ட் ஷீட் ஃப்ரம் த ஃபாலோயிங்: டைரக்ட் மெட்டீரியல் பர்ச்சேஸ்டு 10,000, லேபர் 5,000, டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் 5,000, ஃபேக்ட்ரி ஓவர் ஹெட் 10% ஆஃப் ப்ரைம் காஸ்ட்டு. டைரக்ட் மெட்டீரியல் பர்ச்சேஸ்டு, லேபர் கொடுத்துருக்காங்க, டைரக்ட் எக்ஸ்பென்சஸ், ஃபேக்ட்ரி ஓவர் ஹெட் என்ன சொல்லியிருக்காங்க, ப்ரைம் காஸ்ட்டில் 10% ஃபேக்ட்ரி ஓவர் ஹெட்டாக எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆன்சர் பார்ப்போம். இது இருக்கிறதுலே ரொம்ப ஈஸியான சம் தான். இந்த மாதிரி மெத்தடு தான் ரொம்ப பாருங்கள், ஆன்சரே குட்டியாக தான் இருக்குது, அதனால தான் அப்படி சொன்னேன். கேல்குலேஷன் ஆஃப் காஸ்ட் ஷீட், பர்டிகுலர்ஸ் rupees. டைரக்ட் மெட்டீரியல் கன்சியூம்டு எவ்வளோ கொடுத்துருக்காங்க, கன்சியூம்டு பர்ச்சேஸ்டு எல்லாமே ஒன்று தான், 10,000. அது கூட லேபர் 5,000, டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் ஒரு 5,000 கொடுத்துருக்காங்களா. இது மூணுமே ஆட் பண்ணால் நம்மளுக்கு ப்ரைம் காஸ்ட் வரும். ஆட் பண்ணிங்கன்னா 20,000 வரும். நெக்ஸ்ட்டு ஃபேக்ட்ரி ஓவர் ஹெட் என்ன சொல்லியிருந்தாங்க, 10% ப்ரைம் காஸ்ட்டில் 10%ன்னு சொல்லியிருந்தாங்க ஃபேக்ட்ரி ஓவர் ஹெட். நம்மளுக்கு ப்ரைம் காஸ்ட் எவ்வளோ, 20,000. 20,000ல் 10% போடணும், அதுதான் என்னது ஃபேக்ட்ரி ஓவர் ஹெட். அந்த மாதிரி போட்டிங்கன்னா உங்களுக்கு 2,000 வரும். இப்போது இந்த 20,000யும் 2,000யும் ஆட் பண்ணிங்கன்னா 22,000 ஒர்க் காஸ்ட்டாக வரும். இந்த சம் புரிஞ்சிருதா? இது ஈஸியான சம் தான். நெக்ஸ்ட் வீடியோவில் அடுத்தடுத்த சம்ஸ் பார்ப்போம்.